தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்களா, தமிழக அரசோட சிப்காட் நிறுவனத்தில் பார்த்தீங்களா உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா 19/2/2021 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்களா 20/3/2021 அன்றைக்கி முடியும்னு சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பள விகிதம்னு பார்த்தீங்கன்னா 36,700லேருந்து 1,16,200 ரூபாய் வரைக்கும் இதுக்கான சம்பள விகிதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ட் கேட்டகரிக்கு எவ்வளோ ஜாப் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 வயசு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ அல்லது பிடெக் பட்டத்தை வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிகிரியை வந்து நீங்கள் ஃபுல் டைம் மோடில் வந்து டைரக்ட் மோடில் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் அதுக்கப்புறம் ஈவினிங் காலேஜில் படித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஏ டிகிரியை வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு படிச்சிருக்கணும். அப்படின்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு உங்கள் டிகிரியை படித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா 19/2/2021 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும் போது எந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா www.sipcat.tn.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 20/3/2021 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. நானும் இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. மேலும் இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.